ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக இந்தியாவில் லாஸ்ட் vlog-ஆக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நைட் நம்ம கிளம்புறோம். இன்றைக்கி நைட் நம்மளுக்கு வந்து ஃப்ளைட்டு. அப்பாடா அப்படின்னு மூச்சு விடுற மாதிரி தாங்க இருக்குது. இன்னும் நிறைய வேலை பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் எங்களுக்கு டைமே பத்தலை. இந்த ட்ரிப் வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிஸியஸ்ட் ட்ரிப்பாக தான் இருந்துச்சு. யூஸ்வலி வந்தோம்னா அந்த வேலை இந்த வேலைன்னு ஏதாவது இருக்கும். ஆனால் அங்கங்கே ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸி. ஏன்னா நிறைய 2 வருஷம் வரலைங்களா, அதனால நிறைய பெண்டிங் ஒர்க்ஸே இருந்துச்சு. இன்னும் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸில் நடக்க போகிறதுக்கும் அதுக்கும் நாங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வர மாதிரி இருந்துச்சுங்களா. அதில் இடையில வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் வர போயிடுச்சு. ஃபேமிலியில் நிறையா பேர்த்துக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஆத்விக் குட்டி 2 நாள் அவுட், அப்படியே படுத்த படுக்கையில் தான் இருந்தார். பாத்ரூம் போயிட்டே இருந்துச்சு. அவனுக்கு போயிட்டு அப்புறம் குளுக்கோஸ் வாட்டர் கொடுக்கறது, அவனை பார்த்துக்கிறது, அப்படி அதுலேயே 2 நாள் போயிடுச்சுங்களா. பேக்கிங் 1 டே, பர்ச்சேசிங் 1 டே, அன்பேக்கிங் 1 டே, அவ்வளோதான். லீவ் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ பிஸியஸ்ட்டு இந்தியா ட்ரிப் வந்து இதுதான் எங்களுக்கு இது வரைக்கும் இருந்ததில். இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கு, அந்தளவுக்கு இல்லை அப்படி வேணால் சொல்லலாம். பட் பிஸியஸ்ட்டு ட்ரிப்பு தாங்க இது. பயங்கரமான பிஸி ஆகிடுச்சு. இன்றைக்கி காலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆத்விக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தோம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு போய் மெஷர்மெண்ட் கொடுக்கறதுக்காக போகிறோம். இப்போ கிளம்புறோம். திருப்பியும் மோத்தி வர முடியாது, ஏன்னா மோத்தி இங்கே இருந்தால் தான் பேக்கிங்லாம் பண்ண முடியும். ஸோ ஆளை வந்து பிரிச்சுட்டோம். நீ இங்கே பாரு, நான் அங்கே பார்க்குறேன், நீ லெஃப்ட்டில் போ, நான் ரைட்டில் போகிற மாதிரி பிரிச்சாச்சு. இப்போ ஆத்விக் கூப்பிட்டு நான் போகிறேன். கேபில் தான் வந்து போகிறேன், புக் பண்ணியிருக்கேன். போயிட்டு வந்துட்டு மத்தியானம் கொஞ்சம் மிச்சம் சொச்ச திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ ஃபார் யூர் லவ் அண்ட் சப்போர்ட். சென்னை வெயில் வந்து எங்களை பிரமாதமாக ட்ரீட் பண்ணுது. அதனால் போயிட்டு வந்து மலேசியாவை வந்து பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிக் பேபியை நீங்கள் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சென்னை வந்ததுலேருந்தே ஆத்விக்கை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 2-3 டேஸ் வந்து படுக்க தான். ஏன் தங்கம் இப்போ ஃபீலிங் பெட்டர்? டம்மி எல்லாம் சரி ஆயிடுச்சா? மேபி அந்த டீஹைட்ரேஷன்னாலையா என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஈவன் பீடியாட்ரிக் கிட்ட கூட்டு போன போது கூட அப்படி தான் வந்து சொன்னாங்க. நிறையா கிட்ஸ் வந்து யூஸ்வலி சம்மரில் வந்து டீஹைட்ரேஷனால கூட வரும். சில பேர் நிறையா தண்ணி குடிப்பாங்க, இருந்தாலுமே தே வில் ஃபெல் சிக். ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாதுன்னு சொல்லிட்டு 2 நாள் டீஹைட்ரேஷன் 2 நாள் ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு தான் வந்து அந்த குளுக்கோஸ் வாட்டர் மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டம்மி அப்செட் ஆகும் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தாங்க. ஹீஸ் ஓகே. குழந்தைங்கன்னா எல்லாம் வரும் போகும், காய்ச்சல் வரும், அதுவே சரியாயிக்கும். ஸோ அதை வந்து பெருசாக நம்ம ஸ்ட்ரெஸ்லாம் பண்ணிக்கக்கூடாது. இப்போ வந்து கம்ப்ளீட்லி ஆல்ரைட். எனக்கு என்னென்னா மலேசியா போகிறதுக்குள்ளே அவன் சரியாயிடும். ஏன்னா போனோன்னே ஸ்கூல் ஆரம்பிக்குது. இந்த 2 வீக்ஸ் பிரேக் முடிஞ்சிச்சு. இப்போ போனோன்னே ஸ்கூல் ஆரம்பிக்குது. ஸோ ஸ்கூல் போகிறக்குள்ள ரெடி ஆகிடணும்னு நினச்சோம். போயிட்டு ஸ்கூல் வந்து போயிடலாம். ஸ்கூல் போயிடலாம் இல்லை தங்கம்? ஓகேவா, பிரேக் முடிஞ்சிச்சு. ஓகே, ஃபஸ்ட் இப்போ வந்து நம்ம சுந்தரி சில்க்ஸ் வந்து போகலாம். சுந்தரி சில்க்ஸ் போயிட்டு அவங்கள பார்க்குறேன். அது கரெக்டாக இருக்குங்களா? எங்கே அதுமா காட்டும். ஓகே, ஸோ வந்த வேலையை முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் நேற்றே இங்கே வந்தோம். சரிங்களா, நேற்று வரப்போவே சுந்தரி சில்க்ஸோட கெஃபே இருக்குது மேலே, ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். மேலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மசாலா டீ வந்து நான் சிங்கப்பூரில் இருக்கும்போது கோமலாஸில் ஒரு மசாலா டீ குடிப்பேன். அந்த ஃப்ளேவரில் வந்து வேறு எங்கேயுமே அதுக்கப்புறம் குடித்தது கிடையாது. அதுக்கு ஒத்து போகிற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் வந்து இங்கே ஒரு மசாலா டீ கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாராவது சென்னையில் இருக்கீங்கன்னா சுந்தரி சில்க்ஸோட கெஃபேல வந்து மசாலா டீ பிடிக்கும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆத்விக் வந்து இன்றைக்கி பேபி வந்து அப்பயும் ஃபுல் ஆக்டிவ் மோடுக்கெலாம் வரல. பட் ஓகேவாக இருக்குது. அவருக்கு வந்து ஒரு ஹாட் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் 2 பேரும் தான் வந்து ஏதோ காஃபி டேட் மாதிரி சுற்றிட்டு இருக்கோம். இன்றைக்கி நைட்டு ஃப்ளைட்டு வச்சுட்டு இப்போ முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிடுவோம். கிளம்பி போயிட்டு தான் அடுத்தடுத்து பேக்கிங் என்னென்னு பார்க்கணும். பட் கடையே ரொம்ப அழகான கடைங்க. சுந்தரி சில்க்ஸ் வந்து ஆக்சுவலாக எனக்கு உள்ளே வர வரைக்கும் ஒரு இம்ப்ரெஷன் இருந்துச்சு. பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பட் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் என்ன ஆன் த ப்ரைஸியர் சைடு. நான் வந்து 2000-3000 ரூபாய்க்கு எடுக்கணும்னு நினச்சோம்னா கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒன்று பார்த்தோம்னா 20,000 25,000 அப்படி தான் வந்திருக்கு. கொஞ்சம் அந்த எக்ஸ்பென்சிவ் சைட். பட் ரொம்ப நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி இந்த கெஃபே அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். காஃபி டீ நேற்று மோத்தி வந்து ஒரு ஜிகர்தண்டா காஃபி குடித்தார். அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மசாலா டீயும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ குடிச்சிட்டு போகலாம். ஓகே,
நான் வந்து நேராக பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா அத்தை வந்து நாங்கள் வரக்கு முன்னாடி என்னென்ன வேணும் எடுத்துகிட்டு போகிறக்குன்னு கேட்டிருந்தாங்க. பட் மசாலா பொடி எல்லாமே அத்தை லாஸ்ட் டைம் வரப்போ தான் கொண்டு வந்திருந்தாங்க. அதனால் எதுவும் வேண்டாம், ஊறுகாய் மட்டும் வேணும்னு சொல்லியிருந்தோம். அவ்வளோ சூப்பரான ஊறுகாய் வந்து எங்கள் அத்தை எப்பயுமே நாங்கள் வீட்டில் தான் கடையில் வாங்கினதே இல்லை, அத்தை வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ மாங்காய் ஊறுகாயும் லெமன் ஊறுகாயும் நாங்கள் வரக்கு முன்னாடியே செஞ்சு மாடியில் போய் காய வச்சு நல்லா ஊற வச்சு வச்சுருந்தாங்க. இப்போதைக்கு பிளாஸ்டிக்கில் பேக் பண்ணிக்கோங்க, அப்புறம் அங்கே எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் கிளாஸில் போட்டு வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வெயிட் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயும் எனக்கு தான் சும்மா இந்த மாதிரி ஆத்விக்க ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு கேஷுவலாக போடுற மாதிரி வேணும், ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்ட்டு போனோம். அப்போ எங்கள் அண்ணி தான் வந்து இந்த ஸ்டைல் யூனியன் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு போனாங்க. நிஜமாலே ரொம்ப டீசெண்டாக இருக்குங்க. அதாவது கேஷுவலாக போடுறதுக்கு, சும்மா பக்கத்தில் போகிறதுக்கு, மார்க்கெட் போகிறதுக்கு, அந்த மாதிரிலாம் போடுறதுக்கு நிஜமாலே கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அதனால நான் வந்து நிறையா சும்மா போட்டு பார்த்தேன். ஏன்னா லாஸ்ட் மினிட் வரீங்களா, ஒரு 1 hour கேப் தான் எங்களுக்கு இடையில இருந்துச்சு. ஸோ மோத்தி ஒரு பக்கம் பிரிஞ்சுட்டாரு, நான் ஒரு பக்கம் பிரிஞ்சுட்டேன். எல்லாம் பிரிஞ்சு என்னென்ன பிடிக்குதோ எல்லாத்தையும் வாங்கி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு 2-3 ட்ரெஸ் மட்டும் எடுத்தேங்க. ஓகேங்க. ஸோ லாஸ்ட் மினிட் பர்ச்சேசஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இன்னும் மிச்சம் சொச்சு இப்போ வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக என்னென்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுல என்னென்னா நம்மளுக்கு இடம் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அப்பப்போ நாங்கள் கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுட்டோம். இடம் இருக்கிறது, ஸ்பேஸ் இருக்கிறது, வெயிட் இருக்கிறத பொறுத்து தான் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கவே முடியும். அப்பையும் நாங்கள் சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சோம். ஒன்று டைம் இல்லை, இன்னொன்று வெயிட்டும் இல்லை. சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. இப்போ வந்து டைம் 6 o'clock, நம்ம 8 o'clock வீட்டிலேருந்து கிளம்பணும். ஸோ பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தை மாமா எல்லாருமே வந்து சிஸ்டர் இன் லா வீட்டிலேருந்து இங்கே வந்துட்டுருக்குறாங்க. ஏன்னா நாங்கள் இந்த ஷாப்பிங்லாம் முடிக்கிற வரைக்கும் அவங்க அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களாம் வந்துட்டுருக்காங்க. வந்தோடனே காஃபி குடிச்சிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு 2 hours நம்ம வந்து கிளம்பணும். நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்களா மெரினா மாலோட பக்கத்து காம்பவுண்ட் தான் நம்ம இந்த பார்த்திங்களா மெரினா மால். ஸோ மெரினா மாலோட பக்கத்து காம்பவுண்ட் தான் நம்ம, ஒரே ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ பக்கத்து காம்பவுண்ட். ஆனால் அந்த சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இந்த ஹிரானந்தினியோட பில்டிங் பார்த்திங்கனாலே அந்த கலரும் சரி, அந்த ஒரு என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக அந்த சைடில் இருக்கும். என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஹிரானந்தினியோட வில்லாஸ் தெரியும். அண்ட் இது வந்து மெரினா மால். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சரியான காற்று வரும். இங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சம்மர் இருக்கிறதே தெரியாது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து காற்று வரும். இங்கே நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா போதும், அப்படியே சில்லுன்னு தான் காற்று வரும். ஏன்னா இங்கே பாருங்கள், சுற்றிலையும் வந்து மாங்காய் மரம், இங்கே எம்டி ஸ்பேஸுங்களா, ஆனால் ஃபுல்லாக மரமாக இருக்கா, அதனால் அந்த வெயில் பெருசாக தெரியாது, நல்லா காற்று வந்து இங்கே வரும். ஓகே, ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான இடத்துக்குலாம் வந்து பாய் சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ கிளம்ப போகிறோம். வாங்க லாஸ்ட் மினிட் பேக்கிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து ஒரு பிரியாணி சட்டி வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக அதை நான் ஊருக்கு மலேசியா எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நான் அன்பாக்ஸ் பண்ணி அந்த சட்டி எப்படி இருக்குன்னு நான் வீடியோ வந்து காட்டுறேன். ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலாக அந்த பிரியாணி பாத்திரம் மட்டும் எடுத்து சூட்கேஸில் பேக் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் கபோர்டோடைய அந்த அட்டைப்பெட்டியோடையே எடுத்து பேக் பண்ணிடுங்க, அதுதான் ஈஸி அப்படின்னு வந்து சொன்னாங்க. இன்னொன்று கடையிலேயே சொன்னாங்க, நீங்கள் கேரி பண்ணுற மாதிரி நான் ரேப் பண்ணி வேணாலும் கொடுக்கவா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, எங்களுக்கு சூட் கேஸ்லேயே வச்சு மற்ற திங்ஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைனா தனியாக அதுக்கு ஒரு வெயிட் வரும்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பிரியாணி சட்டி சூப்பராக இருந்துச்சு, அதை நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த லாஜிஸ்டிக்ஸ் பிளான் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு. சில பேர் வந்து ஆமாம் நாங்களும் அதை ஃபீல் பண்ணுறோம், எங்களுக்கும் சேம் ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி சில புடவையெல்லாம் வந்து நான் சென்னையில் வைக்கிறது கொஞ்சம் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்கிறது கொஞ்சம் இருக்குது. ஸோ சென்னையில் வைக்கிறதெல்லாம் ட்ரை க்ளீன் பண்ணி வாங்கி வச்சுருந்தாங்க அத்தை. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பவுச் மட்டும் வாங்கணும். ஏன்னா கோயம்புத்தூரில் அந்த மாதிரி வச்சுருக்கேன், பட் சென்னையில் அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த வாட்டி போகும்போது ஆர்டர் பண்ணி மோத்தியோட ட்ரெஸ், என்னோட ட்ரெஸ், அதாவது இந்த சில்க் ட்ரெஸ் ட்ரை க்ளீன் பண்ணதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு நீட்டாக பேக் பண்ணி வச்சுருவோம். அப்புறம் யூஸ் பண்ணாததெல்லாம் இன்னொரு பேக்கில் போட்டு வச்சுருவோம். ஏன்னா நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா அதெல்லாம் சின்னதாயிரும், பழசாயிரும். அதனால அது எல்லாத்தையுமே இந்த க்ளோதிங் சார்ட் பண்ணுறது இந்த வாட்டி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஸோ அது எல்லாத்தையும் சார்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் பேக்கிங் என்னன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து வச்சோம். இது வந்து உண்மையிலே இது நாங்கள் வாங்கினது அமேசான்லேங்க. 350 rupees 400 rupeesக்கே நல்ல குவாலிட்டியெல்லாம் இருக்குது. நீட்டாக நீங்கள்
நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும். ஸோ உள்ளே என்ன இருக்குன்னு வெளியிலேருந்து பார்த்துக்கலாம். கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த வெயிட் போடுற வேலை தான் எங்களுக்கு இருக்கும். நாங்கள் எல்லாரும் இங்கே வெயிட்லாம் போட்டு பேக்கிங்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் எங்கள் அத்தை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கிளம்பிட்டோம்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டயட் இருக்கவங்க செஞ்சு சாப்பிட மாட்டீங்க, நான் செஞ்சு தர்றப்ப நீங்கள் சாப்பிட்டுக்கோங்கன்னு சுட சுட அப்படியே பூ மாதிரி இருந்துச்சு அந்த உளுந்த வடை. காஃபியும் போட்டு கையில் வந்து கொடுத்துட்டாங்க. இதை சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டே வந்து பேக் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, 1 2 3 ஓப்பன். வாவ், இது பார்க்கறதுக்கு மேங்கோ மாதிரியே இருக்குடா, அப்படியே சூப்பரா நைஸ். எங்க சாப்பிட்டு பிரணவ் யுவர் கமெண்ட் சாப்பிட்டு சொல்லுங்க. ஓகே, உனக்கு அதை பிரேக் பண்ணி சாப்பிட்ற கஷ்டமா இருக்கும்ல, அதனால சாப்பிட்டு பாரு. நிஜமா நல்லா இருக்கா இல்ல நார்மல் மேங்கோ ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்கா? மேங்கோ மாதிரியே இருக்காது. 10 out of 10. It's exactly like a mango. 10 out of 10 ஆதியா நீ சொல்டா. வெளிய இருக்க கவர் கூட மேங்கோ தான். நல்லா இருக்கா? மேங்கோ மாதிரியே இருக்கா? அதான் அந்த ஷேப் கூட மேங்கோ தான். ஃபைனலி ஏர்போர்ட் வந்தாச்சுங்க. எப்பயுமே டிபார்ச்சர் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் தான். அது வந்து இப்படி வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தாண்டி ஊருக்குள்ளேயே இருந்து நம்ம வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு போகிறோம், அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு போகிறோம், மாமியார் வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு போகிறோம், எதுவாக இருந்தாலும் ஊருக்குள்ளேயே இருந்தாலுமே அந்த டிபார்ச்சர் அப்படிங்கிறது வந்து பாய் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பியாக வந்து பாய் சொல்லிட்டு வந்துட்டோம். இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்ததுக்கப்புறமா 2 வீக்ஸில் வந்து என் அண்ணி பசங்களும் 3 பேர் மட்டும் திருப்பியும் மலேசியா வராங்க, நம்ம கூட இருக்கிறதுக்கு ஒரு 2 வீக்ஸ் வராங்க. ஸோ அந்த ஹாப்பி நோட்டோட தான் நாங்கள் வந்து கிளம்புனோம். சரி வந்துருங்க, நாங்கள் சில திங்ஸ் எல்லாம் எங்களுக்கு வெயிட் பத்தாமல் இருந்துச்சுங்களா, இதெல்லாம் நீங்கள் வரப்போ கொண்டு வந்துருங்கன்னு பாதி திங்ஸ் அங்கேயும் வச்சுட்டு ஜாலியாக வந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா அவங்க 2 வீக்ஸில் வந்துருவாங்க, நம்ம அதுக்கு ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏர்போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. லாஸ்ட் டைம் வரப்பவே சென்னை ஏர்போர்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் அப்கிரேட்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது. சீலிங்லாம் முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்குது, நியூஸ்லலாம் வரும் சென்னையில் வந்து சீலிங் கண்ணாடி உடஞ்சி விழுந்துருச்சு சென்னை ஏர்போர்ட்டில் அப்படின்லாம் வரும். அப்படி இருந்த ஏர்போர்ட் இப்படி மாறி இருக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆத்விக்கு வந்து நீங்கள் எந்த டைமில் வந்து நீங்கள் விடிய கால நடுராத்திரியில் தூங்கி எந்திரிச்சு வாடா ஃப்ளைட்டில் போகலான்னு சொன்னாலும் எக்ஸைட் ஆயிடுவான். அதே மாதிரி அவனோட நேரத்துக்குன்னு பார்த்து உள்ளேருந்து பைலட் வேறு அவனுக்கு டாட்டா காட்டியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டோடையே வந்து உள்ளே வந்துட்டான். அண்ட் நைட் ஃப்ளைட்டில் இருக்கிற பெரிய தொல்லை என்னன்னாங்க, தயவு செஞ்சு யாராவது போகிறீங்கன்னா மார்னிங் ஃப்ளைட் டே டைம் ஃப்ளைட்டாக போட்டுருங்க. நைட் டைம் ஃப்ளைட் என்னென்னா இப்படியும் தூங்க முடியாது, நம்ம அப்படியும் தூங்க முடியாது. ஏன்னா இதே வந்து லாங் ஃப்ளைட்டாக இருக்குன்னு வைங்களேன், ஒரு தூங்குறதுக்கு வந்து ஒரு 5-6 ஹவர்ஸ் கண்டினியூஸாக கிடைக்கும். இது வந்து 4 ஹவர்ஸில் நம்ம போய் இறங்கிடுவோங்களா. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனது அரௌண்ட் 11:30 அந்த மாதிரி. சாப்பாடு கொண்டு வரேன்னு வேறு இடையில வருவாங்க. நாங்கள் ஃபுட்டெல்லாம் எதுவுமே வேணான்ட்டு நாங்கள் தூங்கவே ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஒரு 3.5 ஹவர்ஸில் மறுபடியும் போய் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிடுவாங்க, கிளம்ப ரெடி ஆகுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் நைட் ஃப்ளைட்டுங்கிறது ஒரு 2 டேஸ் ஆகும் நம்ம திருப்பி தூங்கி எந்திரிச்சு ரெக்கவர் ஆகிறதுக்கு. ஒரு வழியாக வந்துட்டோம். வந்தோடனே இப்போ யாரை பார்க்கறதுக்கு நம்ம போகிறோம், அர்ஜுனை பார்க்குறதுக்கு தான். ஒரு 2 வீக்ஸ் நாங்கள் இல்லாமல் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதோட அர்ஜுனோட சேர்த்து நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா?
அர்ஜுன் அர்ஜுன் தங்கப்புல தங்கப்புல ஏனி ஆண்டி 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 அர்ஜுன் நா அர்ஜுனே என்ன பண்றது தெரியல அதுக்கு ஓகே ஓகே சரிடா 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 அர்ஜுன் அர்ஜுன் He never took Okay, okay.